ஹலோ எவ்ரிவான். இந்த செகண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களோட மொபைல் ஃபோன் பல உயிரிழப்புகளை தாண்டி பல இரத்தக்கரைகளை தாண்டி தான் உங்கள் கைகளுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஷாக்கிங்காக இருக்குல்ல? அதுதாங்க உண்மை. ஏன்னா நம்ம மொபைல் ஃபோனில் கால்டன் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் பல கான்ஃப்ளிக்ஸை தாண்டி தான் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு கிடைக்கிது. இந்த கால்டன் மெட்டீரியல்னால் என்ன, நான் இப்படி சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸான காங்கோ, ருவாண்டா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பமாக நம்ம கால்டன் மெட்டீரியல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கால்டன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியோபியம் அண்ட் டான்டலம் அப்படிங்கிற தாது பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓர் தான் இந்த கால்டன். இது எதுலலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுதினமும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் முதற்கொண்டு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செக்டார் வரைக்கும் இதோட யூசேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் சார்ஜை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் இந்த டான்டலம் அப்படிங்கிற மினரல் மூலமாக தான் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சரி, ஓகே, இந்த மினரலில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கால்டன்ற மினரல் இருக்குது இல்லையா, இதோட 60 to 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு நம்ம சொல்கிற மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் தாங்க இருக்குது. அது போக கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களில் 32,000 டன் கால்டன் ரெண்டு நாடுகளில் மெஜாரிட்டியாக இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஒன்று காங்கோ, இன்னொன்று பக்கத்து நாடான ருவாண்டா. சரி, ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா ரமணா மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. 32,000 டன் கடந்த 10 வருடங்களில் இந்த 2 கண்ட்ரிலேருந்து மெஜாரிட்டியாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்குங்க. ஆனால் இந்த குட்டி நாடான ருவாண்டா இருக்குது இல்லையா, நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் காங்கோ, அவங்கக்கிட்ட கால்டனுக்கான ரிசர்வ்ஸ் பெருசாக இல்லை. மேலும் 2023 காங்கோவை விட அதிகமான கால்டனை ருவாண்டா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல? எப்படி இது சாத்தியமாச்சு? அந்த புரிதல் நம்மளுக்கு வரணும்னா ருவாண்டாவோட ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த ரீஜனோட அரசியலும் வரலாற்று பக்கங்களையும் நம்ம கொஞ்சம் திருப்ப வேண்டியிருக்குங்க. இதுக்காக நமக்கு ஏறத்தாழ ஒரு 100 வருடங்கள் இப்போ பின்னோக்கி பயணம் செய்ய போகிறோம். ஸோ இந்த ருவாண்டாவோட வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சமூக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பட் இது எல்லாத்துக்கும் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த வரலாறு நம்மளுக்கு பெட்டராக புரியும். முதல்ல இந்த ருவாண்டா அப்படிங்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா ஹுட்டு அப்படிங்கிற இன மக்களும் டுட்சி அப்படிங்கிற இன மக்களும் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதாவது ஹுட்டுங்கிற இன மக்கள் ஒரு 85%, டுட்சி அப்படிங்கிற இன மக்கள் வந்து ஒரு 14% மக்களும் இருக்காங்க. இப்படித்தான் மெஜாரிட்டேரியன் ஹுட்டு அண்ட் மைனாரிட்டி டுட்சி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் பல ஆண்டுகளாக இந்த நாடு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது 1920s பார்த்திங்கன்னா இந்த நாடு டுட்சி இன மக்களோட தலைமையில் ஒரு மொனார்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மன்னராட்சி மாதிரி ஒரு முறையில் தான் இருந்திருக்கு. அந்த டைமில் எல்லா இடத்துலையும் காலனி ஆதிக்கம் தானே இருந்துச்சு. அப்படி பெல்ஜியமோட ஒரு காலனியாக தான் இந்த ருவாண்டா அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. அப்பத்துலேருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாகவே நம்மளுக்கு தெரியாதா, பிளவுவாத அரசியல், டிவைட் அண்ட் ரூல். இங்கே பிரிட்டிஷ்காரங்க பண்ண மாதிரி ஹிந்து முஸ்லீம், ஹிந்துக்களுக்குள்ளே பிரிவினைவாதத்தை தூண்டி, ஏன்னா அப்போ தான் அவங்க குளிர்காய முடியும், அப்போ தான் அவங்க மக்களை பிரித்து தான் அவங்க நம்மளை ஆள முடியும். அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி பெல்ஜியன் ரூலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டுட்சி இன மக்கள் அங்கே ரூல் பண்ணுறதுனால அவர்களை ஒரு எலீட் கிளாஸாக, பணக்கார கிளாஸாகவும், அங்கே இருந்த ஹுட்டு இன மக்களை ஒரு ஏழை விவசாயிகளாகவும் வச்சு அந்த ப்ரொபகேண்டாவில் பார்த்தீங்களா அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, அதுக்கு அவங்க தான் காரணம்னு சில விஷ வதந்திகளை பரப்பி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வெறுப்பு விதை இருக்கு இல்லையா, ஹுட்டு இன மக்களுக்கும் டுட்சி இன மக்களுக்கும் அந்த டைமில் காலனி ஆதிக்கத்தில் இருந்தவங்க விதைச்சிட்டு போன விதையானது 1959 மிகப்பெரிய அளவில் வெடிக்குதுங்க. அப்போ தான் ஹுட்டு இன மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி வெடிக்குது அந்த நாட்டில்.
அதுக்கு பயந்து ஆண்டுகிட்டு இருந்த அந்த டுட்சி இன மக்கள் நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அகதிகளாக வெளியேற்றப்படுறாங்க, ஓடி போயிடுறாங்க. இப்போது இது ரொம்ப காலமாக அப்படியே அங்கே அகதிகளாக மற்ற கண்ட்ரியில் பக்கத்தில் இருக்க கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு வராங்க. இது ஸ்லோவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980களில் திரும்ப நம்ம நாட்டுக்கே திரும்ப வந்துடுறோமே அப்படிங்கிற மாதிரி சில ரெக்வெஸ்ட் டுட்சி இன மக்கள்கிட்டேருந்து. எல்லா டுட்சி இன மக்களும் போல இன்னமும் டுட்சி இன மக்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டு வராங்க ருவாண்டாலேயும். பட் ஓடி போன இந்த அகதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களில் நிறைய பேர் வரணும்னு எண்ணும் பொழுது இல்லை இங்கே உங்களுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு இங்கே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்போ சொல்லிடுறாங்க. இது ஒரு வகையான ஒரு மனஸ்தாபம் மாதிரி ஆகி ஒரு கோபம் மாதிரி ஆகி அப்போ ருவாண்டா பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்மி மாதிரி ஒன்று, RPF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை டுட்சி இன மக்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து 1990களில் ருவாண்டாவை இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க நாட்டுக்கு திரும்ப வரணுங்கிறதுக்காக அவங்களே இன்வைட் பண்ணுறாங்க. இங்கே தாங்க இன்டர்னல் சிவில் வார் வெடிக்குது ருவாண்டாவில். இது ஒரு 3 வருடங்கள் போகுது. எப்படி ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் நிறைய ட்ரைபல் பீப்புள், எத்தனிக் பீப்புள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நாகாஸ், அசாமில் போடோ குரூப், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நாட்டுக்குள்ளேயே அந்த இன மக்கள் எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க, நாங்கள் இங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒடுக்கப்படுறதுனால அதனால் வெகுண்டு எழுந்து அவங்க உள்ளே சண்டை போடுறாங்க. இது ஒரு உட்பூசல் மாதிரி, உட்கட்சி கலவரம் மாதிரி அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் சிச்சுவேஷனை கொண்டு வருது. நம்மளோட லீடிங் எக்கானமிஸ்டாக அறியப்படுற அமர்த்தியா சென் இதை பற்றி பேசும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டேரியன் குரூப், அது மதமாகவோ இனமாகவோ சாதிய ரீதியாகவோ மொழியாகவோ எப்படி இருந்தாலும் அந்த மெஜாரிட்டேரியன் குரூப் மைனாரிட்டி மேலே தங்களோட பழக்க வழக்கங்களையும் ஆதிக்கத்தையும் செலுத்தும் பொழுது அங்கே புரட்சி வெடிக்குது அப்படிங்கிறத அமர்த்தியா சென் சொல்கிறாரு. எஸ்பெஷலி இந்த ஹுட்டு அண்ட் டுட்சி ட்ரைப்ஸை மென்ஷன் பண்ணி ஹுட்டு இன மக்கள் டுட்சி இன மக்களை அவங்களோட மெஜாரிட்டேரியனிசமை காமிச்சு அவங்கள அமுக்கணும்னு பார்த்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, 1959க்கு அப்புறம் இந்த டுட்சி இன மக்கள்லாம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹுட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் 1960ஸில் கிடைக்கும்பொழுது ஒரு ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. லீட் பண்ணுறது யாருன்னா ஹுட்டு இன மக்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக அரசியலமைப்பில் எந்த கட்டத்துலேயுமே டுட்சி இன மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனோ அவங்க ஆளாத வகையிலையோ பார்த்துக்கிறாங்க. இது லாங் ரனில் ஒரு டிஸ்கிரண்டில்மெண்ட்டை கொடுக்குது. இது போக நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருந்த நாடுகளில் ஏற்கனவே தங்கியிருந்த ஒடுக்கப்பட்ட இங்கேருந்து அகதிகளாக போன டுட்சி இன மக்களும் இருக்காங்க. அவங்க ஃபார்ம் பண்ண RPFனால தான் 1990ஸில் நம்மளுக்கு சிவில் வார் நடக்குது. இந்த சிவில் வாரானது 3 வருஷம் போதுங்க. 3 வருஷம் போய் கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. சண்டை நடந்துக்கிட்டே இருந்தாலும் இன்ஸ்டெபிலிட்டி தானே இருக்கும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அந்த இன்ஸ்டெபிலிட்டினால் சரி ஏதாவது ஒரு வழி இதுக்கு பண்ணணுப்பா அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்து தான் ஆருஷா பீஸ் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீஸ் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டை ருவாண்டா கவர்மெண்ட்டும், அதாவது ஹுட்டு இன மக்களால் நடத்தப்படக்கூடிய ருவாண்டா கவர்மெண்ட்டும் டுட்சி இன மக்கள் இந்த RPF இவங்க 2 பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு நம்ம பீஸ் ஷேர் பண்ணிக்கலாம், பவர் ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நடக்குதுங்க. அப்பாடா ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுடா அப்படின்னு யோசித்தோம்னா அதுதான் இல்லைங்க. இங்கே தான் மிகப்பெரிய உலகம் கண்டிராத மிகப்பெரிய அளவிலான ஒரு இனப்படுகொலைக்கான விதைகள் தூவப்படுகிறது. என்னென்னா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க இல்லையா, அது நிறைய ஹுட்டு இன மக்களுக்கே ஒரு வெறுப்புணர்ச்சி. என்னங்க இவங்களோடலாம் போய் பவர் ஷேர் பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு. ஏன்னா வெறுப்பு ரொம்ப வருஷமாக விதைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் லைக் தே சே இல்லையா, an eye for an eye makes a whole world blind அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வெறுப்பை மட்டுமே நம்ம உமிழ்கிறதுனால இங்கே எதுவுமே நடக்காது, அன்பு மட்டும்தான். ஆனால் வெறுப்பை ஒரு வாட்டி விதைச்சிட்டா இந்த கர்மான்லாம் சொல்லுவாங்களே, அது சுற்றி சுற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபைனிங்கான மொமெண்ட் நடக்குதுங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி 1994 அன்னைக்கு ருவாண்டாவோட பிரசிடெண்ட்டும் பக்கத்து நாடான புருண்டி அப்படிங்கிற கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டும் ஒரு ஏரோப்ளைனில் ருவாண்டாவோட கேபிட்டலான கிகாலியில் லேண்ட் ஆகுறாங்க. அவங்க லேண்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஒரு ஏவுகணை அவங்க ஃப்ளைட்டை தகர்த்தெறிஞ்சிருது. அங்கேயே அந்த ஃப்ளைட்டு வெடித்து உள்ளே இருந்த எல்லாரும் உயிரிழந்துடுறாங்க.
இது மேஜர் ஸ்பார்க்கிங் பாயிண்ட் ஆகுதுங்க. இன்றளவும் அதை வெடிக்க வச்சது யாருங்கிற கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கான்ஸ்பைரசிஸ் போய்கிட்டே இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்காலர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுட்டு இன மக்கள்லேயே சில பேர் முன்னாடியே பிளான் பண்ணி இதை செஞ்சதாகவும், ஏன்னா அப்போ தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்ற முடியும் அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இல்லை டுட்சி இன மக்கள் பிளான் பண்ணி எங்கள் ஆளை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் உலகறிய ஒத்துக்கப்படுறது என்ன அப்படின்னா, ஹுட்டு இன மக்களில் ஒரு சாரார் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப கோரமான ஒரு சம்பவம். இந்த மாதிரி கொன்ன உடனே இதை டுட்சி இன மக்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி இமீடியட்டாக ருவாண்டாவில் நாடு தழுவிய ஒரு மேசக்கர், டுட்சி இன மக்கள் தேடி தேடி கொல்லப்படுகிறார்கள். இது எதை நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது? 1930s ஜெர்மனியில் இதே மாதிரி தான் ஜெர்மன்ஸ் ஜூஸ்க்கு அகெயின்ஸ்டாக வெறுப்பு அரசியலை பரப்பி ப்ரொபகேண்டா பண்ணி இங்கே அவங்க ஜூஸ் எல்லாருமே கரப்டானவங்க, கெட்டவர்கள், கொடியவர்கள், நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் இதுவுங்க. ஓவர் நைட்டில் 1994 இது நடக்கலை. பல வருடங்களாக ருவாண்டாவில் ஒரு டுட்சி இன மக்களை டார்கெட் பண்ணி நம்மளோட அரசியலமைப்பும் சரி, நம்ம எக்கானமியும் சரி, சோஷியலாகவும் சரி, நம்ம பேக்வர்டாக இருக்கிறதுக்கான ரீசன் டுட்சி இன மக்கள் தான். அவங்க வந்து கரப்பான் பூச்சிகள் மாதிரி கொல்லப்பட வேண்டும்னு ரேடியோலையும் மீடியாலையும் இந்த வெறுப்பு அரசியலான மெசேஜஸ் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது மக்களுக்கு இடையில் ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டே இருக்குங்க. ஹுட்டு இன மக்களும் டுட்சி இன மக்களும் ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் கூட இந்த வெறுப்பு அவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்திக்கிட்டே வருது. அதுக்கு ஒரு ஸ்பார்க்காக தான் ருவாண்டாவோட பிரசிடெண்ட் கொல்லப்பட்டது. இதை காரணமாக எடுத்துக்கிட்டு மொத்த பேருங்க இதுக்கு முன்னாடியே பிளான்டாக ஸ்டேட் ஸ்பான்சர்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ருவாண்டா மிலிஷியா அப்படின்னு ஒரு சில ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ட்ரைனிங் கொடுத்தும் சில பேர் வச்சுருக்காங்க. யாருன்னா ஹுட்டு பீப்புளுக்கு. அது போக அருவாளுங்க, மெஷெட்டுன்னு சொல்லுவோம், அதை பிளான்டாக எல்லா ஹுட்டு வீடுகளுக்கும் வில்லேஜ் பை வில்லேஜாக போய் சேர்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்சம் 1993 5 லட்சம் அருவாள்கள் சைனாலேருந்து இம்போர்ட் ஆகுதான். எதுக்குன்னு கேட்டால் அக்ரிகல்ச்சருக்குன்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளான் பண்ணி ஒரு ஹுட்டு வீடுகளும் இதை போய் சேர்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொபகேண்டா சொல்லி கரப்பாம்பூச்சிகள் நசுக்கப்பட வேண்டும், தேடி தேடி கொள்ளுங்கன்னு சொன்னதுனால ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு, மிலிஷியா ப்ளஸ் சாதாரண மக்கள் அத்தனை லட்சம் மக்களும் சேர்ந்து வதைக்கப்படுகிறார்கள். அவங்களோட சொந்த நாட்டு ஹுட்டு இன மக்கள்னாலே டுட்சி இன மக்கள் கொல்லப்படுறாங்க. எத்தனை பேருன்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, 85% ஹுட்டு மக்கள், 14% டுட்சி இன மக்கள். இந்த டுட்சி இன மக்கள் ஒரு 100 நாளில் 8 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்கங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூசம் அட்டாக்ஸ் அண்ட் ஜெனோசைட் எவர் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இதை வந்து ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. 8 லட்சம் பேர் 100 நாள்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 8000 டுட்சி இன மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த சமயத்தில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், காலகாலமாக ஹுட்டு இன மக்களும் டுட்சி இன மக்களும் கலப்பு திருமணங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன், நம்மளோட சொந்த நம்ம நாட்டுக்காரன் அப்படின்னு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தாரே நம்மளை கொள்கிற அவல நிலை இங்கே ஏற்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப ஸ்பைன் சில்லிங்கான ஒரு உண்மைங்க. இந்த 8 லட்சம் பேர் 100 நாட்களில் கொல்லப்படுறாங்கங்க. இதைத்தான் நம்ம ருவாண்டன் ஜெனோசைட் 1994 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட தாக்கம் இன்னி வரைக்கும் ருவாண்டாவில் இருக்குங்க. இப்போது இந்த 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க டுட்சி இன மக்கள்னு நான் சொன்னேன் இல்லையா, அது டுட்சி இன மக்கள் மட்டும் கிடையாது. ஒரு மினிமல் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா மாடரேட்டான ஹுட்டு பீப்புள், யார் டுட்சி இன மக்களை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாங்களோ அவங்களும் கொல்லப்படுறாங்க. இதுதாங்க நம்ம சொல்லுவோம், எவ்வளோ மோசமான ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம் யாராக இருந்தாலும் அதுலேயும் நல்லவங்க இருப்பாங்க. எல்லா மதத்துலேயும் இனத்துலேயும் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. அண்ட் மதம் பிடிச்ச யானை மாதிரி இந்த வெறுப்பை மட்டுமே உமிழக்கூட மனிதர்கள் மதம் இனமெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் கொல்ல தான் செய்வாங்க. பாருங்கள், அவங்க சொந்த இன ஹுட்டு மக்களையும் விட்டு வைக்கலை. இப்போது இந்த 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, இதை பர்சன்டேஜில் நம்ம பார்க்கணும்னா ரொம்ப சில்லிங்காக இருக்குங்க. அதாவது டுட்சி இன மக்களில் 75% பேரை 100 நாட்களில் அழிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 4ல் 3 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பாருங்கள், ருவாண்டாவோட பாப்புலேஷனில் 10% மக்கள் தொகை 100 நாட்களில் துடை தெரியப்பட்டது. அதனால தான் ருவாண்டா ஜெனோசைடுங்கிறது இன்றளவும் மனித இனத்திலேயே ஒரு ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் சாப்டர்ஸ்
அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போது இதெல்லாம் நடந்துருச்சு. ஆர்பிஎஃப் தங்களோட பவரை கையில் எடுத்துக்கிட்டாங்க. டுட்ஸியால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆர்பிஎஃப் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்பாடா ஒரு வழியாக சுபம்பா அப்படின்னு நினச்சோம்னா கிடையாது. இங்கேருந்து தப்பிச்சு போய் காங்கோன்ற பக்கத்து நாட்டில் போய் செட்டில் ஆன ஹுட்டு இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க திரும்ப இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த ருவாண்டன் கவர்மெண்ட், அதாவது ஆர்பிஎஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க செல்ஃப் டிஃபென்ஸுங்கிற பேரில் காங்கோவுக்குள்ளே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட கண்கள் காங்கோவோட அலாதியான மினரல் வெல்த், கோல்டு, டைமண்ட், கால்டன் இது மேலெல்லாம் படுது. இங்கேருந்து இந்த கதை வேறு மாதிரி மாறுது. விக்டிம்ஸாக தங்களை காமிச்சிக்கிட்டவங்க அக்ரஸர்ஸாக மாறுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கவங்க பவர் கையில் வந்தோடனே அதிகார துணியோட அவங்களும் பல கொலைகளும் பல இன்னல்களும் பல தவறுகளும் செய்கிறாங்க. இங்கேருந்து தான் ஒரு ஸ்மக்லிங் செயின். எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ருவாண்டா காங்கோவை விட அதிக கால்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுது. அது எப்படி, இது எப்படி உலகப்போர் அளவுக்கு, ஆப்ரிக்கன் உலகப்போர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காங்கோ வார் 1 and 2 அதுக்கெல்லாம் லீட் ஆச்சு. இதெல்லாம் நம்ம பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.